எங்க அண்ணன் உருமாறு வருவாரு. முதல்ல சட்டி போட மாட்டாரு. இப்ப பேண்ட் போட்டு வர்றாரு. உருமாறாரு. ஆமா பத்தியா? மறுகாலத்துல நீ பெரிய ஆளு நினைக்கிறேன். மேரி வரது குட்டு வச்சிருந்தோம். அந்த மேரியா சின்னந்திரு வயதில எப்படி கருமேனியா இருந்தாரோ உன்னை பார்த்தா ஆமா அதை பாச்சு வேணுமா கட்டு பாச்சு வேணுமா உன்னை பார்த்தா பயனுக்காரமா கிட்ட 500 வாங்க. கையில பார்த்தா இடுப்புல அவ்வளவு பால் சத்து ஏறுது. பிடி போயிடா பால் குடிக்கும். குழந்தைங்களா பக்குவமா சொல்லணும், அப்பதான் பால் குடிக்கும். பூசிக்கார நாட்டம் கொல்லா போட்டு நாங்க போனா அதுக்கு பேந்து குடுத்துலாம். குழந்தை எப்படி பால் குடிக்கணும் கத்து கொடுக்கணும். பிள்ளகா பையா குழந்தைங்க எப்படி பேசணும் தெரியல. நான் பிள்ளகா பையனா தமிழ்நாட்டு பையா
சொல்ற மாதிரிடா. இந்த குழந்தை பால் குடிக்க போது பாரு. சொல்லுங்க அம்மா கிட்ட. அது எண்டி போட்டு குழந்தை பால் குடிக்க மாட்டேன். ஆமா அழுதுட்டே இருக்குது. இப்ப குடிக்க போது பாரு. சரி சரி பட்டியா எல்லாம் குட்டியா ராஜ்குட்டியே என் அம்மு குட்டியா ஆமா என் பல்லா குட்டியா டேய் பொம்னாட்டி குழந்தை ஆம்பளை குழந்தைண்டா பல்லா குடி கொஞ்சம் பல்லா குடி அதே பொம்னாட்டி குழந்தை எதுன்னு வச்சுக்கா பட்டு செல்லா குடியா செல்லா குடியா அப்படின்னு பல்லா செல்லா செல்லா இப்ப குடிக்க போயிடுறா பட்டியா காத்தியா பால் குடிச்சிருமா குடிக்க மாட்டா என்ன பாடுறா பால் குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா இப்ப நீ குடிக்கல நான் குடிச்சிட்டேன் நீ குடிக்கல நான் குடிச்சிருக்கேன் என்ன வந்து பெரியமஞ்சி நாடே பிள்ளை பேர் கேட்டியா பெரியமஞ்சி நல்லே சொல்லுது போ எதுக்கு சொல்றாங்க தெரியுமா பொம்னாடிங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் வாய் வந்து குழந்தைங்க பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க கிண்ணத்துல சாப்பாடு போட்டு பேசின்னு போவாங்க இடுப்பு மேல உட்கார வச்சுக்கோங்க என்ன கொஞ்சம் சாப்பிட்டுமா நான் வேலைக்கு போனேன் உங்க அப்பா சும்மா இருக்க மாட்டான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுமா அது இந்த ஆளு யாரோ இதுக்கு ஊட்டிட்டு போறதுக்குள்ள எனக்கு பேர் பேர் வேலை அங்க போயிட்டு கொஞ்சோண்டு ஊட்டிக்கு மாட்டோம் அது அடம் பிடிக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை வந்து பக்கத்துல நின்று கொஞ்சம் சாப்பிடுறியா இல்லையா மாட்டானோ நீ சாப்பிடல அந்த குழந்தைக்கு ஊட்டிடுவேன் அதுக்கு வாய் அப்படி கை எடுத்து போகும்போது எனக்கு ஊட்டணும் அப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரிதான் இப்ப நீ குடிக்கல நான் குடிச்சிருவேன் மோர் விடுறதுக்கு ஒரு பொருளோட போய் பால் குடிக்கிறதுக்கு இல்ல எங்க அண்ணன் பால் குடிச்சுனே அப்படியே தூங்கலான்னு பாக்குறாரு நல்ல அருமையா தான் தூங்கிட்டாரு எங்க அண்ணன் நல்ல அருமையா நான் இப்ப சொன்னதுக்கே நீ இப்படின்ற மெத்தங்காரன் பொண்ணு பொண்ணுச்சு ஒரு 3 மாசம் தான் அந்த குழந்தை பால் குடிச்சு அதுக்கப்புறம் அது சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சு மொத்த பால் இவன் சாப்பிட்டான்டா எங்க அண்ணன் தூங்கிட்டாரு திடீர்னு தூக்கத்தை கிளப்பி நியாயமாவது மறையடி 2 நல்லா அருமையா இப்போ தூங்கணும் 2 மணிக்கு ஆமா 5 மணிக்கு வந்து எல்லாரும் தூக்கத்துக்கு கத்திய நானா தர்ற பொருண்டு அப்புறம் தூக்க வேண்டியதாகண்ணா அந்த பையா மெத்தங்காரன் 4 பேரை குளோஸ் பண்ணிட்டான் மெத்தங்காரன் பாரு ஒரு ஓரமா பார்த்தா அந்த கோடியாக்க ஒருத்த நாய் தூங்கி இருப்பான் இல்ல 2 பேர் தள்ளிட்டு நடுப்புற பார்த்தா பாரு இல்ல எனக்கு கேட்டேன் நான் ஒரு இந்த பக்கம் ஒங்கிச்சு பார்த்தோமா இந்த பக்கம் நான் பத்துங்கிறான் பாரு அவன் பக்கத்துல அவனாண்ட அப்படின்றான் என்னண்ட பத்துங்கிறவனாண்ட எவரா 4 பேர் ஆகி விட்டான் பூச்சிக்கார சின்ன சின்ன புட்டவரு பட்டாணி நல்லா கத்தி சாப்பிடல எங்க அண்ணன் வந்து இதுட்டே இருக்கிறாரு அழுது நிக்கிறதுக்கு ஒரு வேளை எங்க அண்ணனுக்கு உரம் ஏன்னா வீந்து போயிரு நினைக்கிறேன் கையில கால நிக்காத அழுதுறானாக்கா ஆமா அது உரம் போய் உரம் போயிடுது உரம் எடுக்கிற தாய்மார் யாருன்னா இருக்கிறாங்களா பாரு ஏன் தாய்மார் போய் பாக்குறீங்க நாங்க என்னன்னா குழந்தை ஒத்துது கையில் வச்சுக்கு உரம் தெரியுமா உனக்கு இந்த 8 பட்டியல நான் ஒரு ஆள் தான் உரம் நாள் பாரு 3 அடி அகலத்துக்கு ஒரு அடிக்கு 150 ரூபாய் எதுக்கு 4 அடி அகலத்துக்கு ஒரு அடிக்கு 250 ரூபாய் 5க்கு 5 உரம் இறக்கணும்னா 500 ரூபாய் ஒரு அடி என்ன உரம் சொன்னாங்க நீ வந்து உரம் இறக்கணும் செப்டிக் டேங்க் உரம்
குழந்தைங்க உரம் இது போயிங்களா உரமா அது எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேங்க எங்கிட்ட அருமையா ஏத்திட்டு இருந்தேன் ஐயா பூத்தாட்டு போறதுக்குள்ள இந்த கட்டு கட்டுறாங்க பாரு மாவு கட்டு அங்க எவ்வளவு ஜனம் இருக்கான் அதை விட ஜனம் எங்க வீட்டாண்ட லைனா நின்று இருப்பாங்க குழந்தைங்க வீறு 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 ஐந்து கிடக்கும் என் மொண்டாட்டி கிட்ட ஒரு வேலை விட்டுருவேன் பெரிய நெல் வைக்க ட்ரம்முக்கு அதை அடுப்பு ஊட்டிய நல்லா அடுப்புக்கு வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கினே இருக்கும் ஒவ்வொரு குழந்தைமா ஒவ்வொருத்தரா வாங்க அந்த உரையத்த குழந்தைய காலை ரெண்டுக்கு இப்படி புடிச்சுக்கினு தலை மேல ஒரு தட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில அப்படி விட்டு எத்தனை வச்சுக்க அப்படியே அப்படி முடிச்சுக்கும் அவ்வளவுதான் அவங்க கம்பம் ஒரு கம்பம் ஒண்ணு இருக்கும் இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டி கையில் கொடுத்துருவேன் அவ்வளவுதான் இந்த உரம் எடுக்கிறிய நீ அந்த ஊர்ல இருக்கிறியா ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு மாறிக்கினே கட்டான் அப்படியே ஆமா யார நீ அங்க இருந்து வச்சியா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன உரம் எடுத்துருவாங்க ஏன்னா குழந்தைக்கு தான் உரம் எடுத்துட்டு போறேன் டேய் போ உன் உரம் டேய் அது போல கொதிர் தண்ணில எங்க அண்ணனுக்கு போட்டு விட்டுல பாருங்க நம்ம ஜாதியில எல்லாம் பொம்னாட்டிங்க கருப்பாக்குதுங்க இந்த கோர பசங்க அந்த பல்குண்டு விற்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு செக்க செய்வே இல்லைங்களா என்ன காரணம் இதுனிக்கா வருஷத்துக்கு 3 நாள்ல குளிதான் இதுக்கே இந்த கேதி நம்மள பேர் 2 வேளை குளிச்சாங்க ஓஹோ ஈஸ்வரி இந்த பல்குண்டு விற்கிற பொண்ணு இந்த குறி காட்சி எல்லாம் பாக்குறலாம் நீங்க நாட்டார் வீட்டு பசங்க நாட்டாரியா 4 வெயில போய் வருவோம் யார் வராங்க போறாங்க நாட்டார்ல 2 வேளை தான் பாத்துக்கிறீங்களா நீங்க எல்லாம் திடீர்னு பல்குண்டு தீக்கணும் திருநாக்கு வந்துட்டீங்கன்னா சாமியா எங்களுக்கு எதனா ஒதுக்குறமா இடம் விடுனாங்கன்னா நாலோடி தந்து விட்டுருவோம் தந்து விட்டு பகல் ஃபுல்லா நீங்க பல்குண்டு வித்துட்டு வருவீங்க ஆமா உங்க வீட்டுக்காரன் வியாபாரம் அதிகமா ஆயிடுச்சுன்னா தண்ணி சாப்பிட்டு மேலாந்துக்கணும்னு வச்சுக்க 10 பேருமே நாலோடி தந்துக்கு நாங்க உள்ள வந்துருவோம் இதுக்குதான் ஊர்ல நீ பெருமை உள்ள எதுக்கு போற நீ வெங்காயம் தோலை உரிக்கிட்டு மூஞ்சி போய் இருடா உள்ள எதுக்கு போற நீ சாப்பிடலாமா இல்லையா கேக்குறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இந்த பத்தியா இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வந்தாரு கொஞ்சம் ஊதிட்டு இருக்கிறாரு ஊட்டச்சத்து கம்மியாக போகுது மதிய முட்டை நைட்டு கோழி கறி நாளைக்கு ஆட்டுக்கறி யாரும் சொல்லிக்கிறாங்க ஐயோ அது மிருகங்க சாதம் சொல்லி சொல்லியே இந்த ஊரை க்ளோஸ் பண்ணி கொடுங்க ஒருவேளை எங்க அண்ணா அழுகுறாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நினைக்கிறேன் சரி இந்த ஊர் கண்ணு பட்டிருக்கும் ஊர் கண்ணு மட்டும் இல்ல உன் கண்ணும் பட்டிருக்கும் உன் கண்ணு மட்டும் இல்ல 1.5 கண்ணுல பாக்குறவன் அவன் கண்ணும் பட்டிருக்கும் ஆமா அண்ணன் சொல்லிட்டே வரேன் சரி சரி அழுகிறாரு இப்ப பார்த்தா அப்படியே கண்ணு சொக்கிறாரு போல கண்ணு ரெண்டு வாய்ச்சின்னு எங்க அண்ணன் அப்படியே தூங்கினே வராரு கண்ணு சொக்குது உறக்கம் என்பது வந்து விட்டது அதனால எங்க அண்ணன் யானையில போடணும் பாக்குறேன் யானையில போடலாமா போடலாமே யானை பாக்க நீ ஒரு ஆள் தான் இருக்கிற இன்னொரு ஆள் யாரு சத்தியமா போல போடுறாங்களா எந்த யானையில போட போற யானை கட்டி போட போறேன்னு சொல்லு எங்க அண்ணன் போட போறேன் உச்சாரா பிடிக்கணும் எங்க ஜாதியார் போலயே எல்லாம் உங்க ஜாதியார் இருக்கும் ஐயா உங்க கலர் பார்த்தா ஏறி வச்சோட எட்டாது
இல்ல ஒருவேளை இது கிராஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதான் கிராஸ் தான் அது. ஏன்னா கிளாஸுக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியும். பின்ன அப்ப நீ அதான் சேர்த்தியா? கரண்ட் விடியா குழந்தை போட போறேன், வாடா, வாடா. தாலாட்டு பாட போறேன். ஐயா, ஒருதான் எங்க அண்ணன் ஆட்டுனாங்க. அவன் ஆட்டம் நல்லா. சொல்லட்டுமா? சரி. இந்த பக்கம் தள்ளி ஆகுதுடா டேய். அந்த பக்கம். ஈரமாகுது. ஆமா, கொஞ்சம் தள்ளி வா. ஏய் நான் தமிழ்நாட்டுல திரும்ப வரேன். போடு. போடுப்பா. தலைமாடியா பின்ன மூதேவி. வந்ததும் தெரியல வாச்சதும் தெரியல. ஏடா எடுக்கும் போதே குழந்தை போதும் ஐயோ பேடி ஏடா இல்ல யாரு வந்ததுன்றப்ப? இல்லம்மா ஓட்டு கிடைக்குது அதெல்லாம் வீட்டுக்கு போதா பாக்குறேன். ஓட்டல எதுவும் இல்லை, நீ குடி. தெரியுமா பஸ் நின்று ஓட்டில விந்து பஸ் பஸ் என்ன ஒய்ய ஒய்ய அப்படி. ஏமா ஏமா அப்படி காட்டாதான் எனக்கு. போட்டா போடுமா போய் போ. என்ன தூக்கி பாரு. நீ ஏனா தொங்கலான்னு பாக்குறா. ஒண்ணு இல்லையே அருமையல் கல்மணி அன்பான புல்மணி ஆராரோ ஆரீரோ பெற்றெடுத்து ஆராரோ ஆரீரோ. ஏமா பைதுக்கே போடா. கோயில் நாளைக்கு போட்டேன். ஒழுங்கா தாராட்டு. மா டேய் நான் பைய வைசாங்க ஒழுங்கா புடிடா வேணுமா. பானு மாதிரிட்ட அம்பேச்சென்று பால் வாங்கி ஊற்றி வந்து வேற எங்க முடிக்குது. மா உயிர் தான் பாக்குது. எங்களை பார்த்தா அப்படி கொலகார பாரு மகிதா. ஏத்த ஆள் சரியான ஆள் நீ கிடையாது. எங்க குழந்தை வர போறா பாக்குறியாப்பா? உன் வயதுமா எங்க சின்ன திரு குழந்தை வராப்பா. எங்கடா கடாம் தீர்ந்திருப்பா. எங்க சின்ன குழந்தை அவன் எப்படி ஆட்டாங்களோ அது போலவே ஆட்டணும். குழந்தை இங்க யாருந்தோட இவங்களை குழந்தை வச்சு ஒரு 2 ரவுண்ட் வாங்க தூக்கி ரீப்ளேஸ்ப்பா. அவனுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும் தான் பாத்துக்கலாம். அருமையல் கல்மணி அன்பான பொல்மணி ஆராரோ ஆரீரோ பெற்றெடுத்து ஆராரோ ஆரீரோ.
கூட்டாட கேஜின்னு போகுது. அங்க இருந்து போடு. இம்மா அந்த மாதிரி இருக்குது. குழந்தைக்கு ஒரு பேம்பஸ் போனது தெரியாது. ஒரே பேதி ஆகிக்குது. நீ போய் கை வைக்கணும் அப்போ. அற்புதமான சபையிலே வந்திருக்கும் பெண்பாவை நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நீ விளக்கமாக சொன்னால் விவரம் என புரியும் அம்மா. இதுவோ என்ன நாடு? அஸ்தினாபுரம். ஆளக்கூடிய மன்னர் துரியோதன மகாராஜன். அவருடைய மனைவி. என் பெயரோ பேரிலே உயர்ந்த பெருந்திருவா. பேரிலே உயர்ந்த பெருந்திருவா. ஆமாப்பா. என்ன தெரியுமார்கள்? ஏனென்றால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பேரு? தாய் தந்தையர் அன்பா வச்சிருக்காங்க. அது என்ன பேருமா? பாணி என்றால் என்ன? பாணி என்றால் சூரியன். மதி என்றால் சந்திரன். பாணி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் என்று இதில் ஒன்று சேருவார். அமாவாசை என்று ஒன்று சேர்வார்கள். நான் அமாவாசை திதியில் பிறந்ததினால் பானுவதி என்று அழைப்பார்கள். அமாவாசையா பிறந்த? ஆமாண்டா. பாதி ஒன்று சொல்லிச்சு. என்ன சொல்லிருக்குது? அமாவாசை அன்னைக்கு பிறகுற குழந்தை. அமாவாசை அன்னைக்கு பிறகுற குழந்தை ஆம்பளை குழந்தை இருந்தா திருடுமா? ஆம்பளை குழந்தை இருந்தா துடுமா? ஆமா. சரி. பொம்மையாடி குழந்தை இருந்தாக்கா செவரி ஏறி குதிக்குமா? நீ செவரி ஏறி குதிக்க முடியாது. சரி. உன்னை செவரு தாங்காது, செவரு வண்டி போடும். சொல்லலாமா? சொல்லாம இப்ப என்ன செவரி எங்கடி குதிக்கிறாளே? இந்நாட்டு மன்னரை நான் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு எங்கள் இருவத்திலே ஒரே குழந்தை ஒப்பற்ற குழந்தை, அழகான குழந்தை, ஆண் குழந்தை. லட்சணகுமாரன். அடிக்கிறது எனக்கு மனசு வரலடா. இந்த உடம்புக்கு ஒரு குழந்தை பெத்தம் சொல்றிய, இது எந்த விதம் நியாயம் சொல்லி பார்க்கலாம். என்னடா? இல்லமா, உன் மாமியாரு 101. நீ முதல் மருமவன் நீ வந்திருக்கிற. ஆமா. அதுல பாதி ஒரு 51 பெற்றிருக்காளா? ஆகையினால் நீ எங்க தண்ணி வேண்டி பெற்றுக்கிட்ட? ஆளுங்குண்டாயிட்ட
குண்டானாக்க இதுக்கப்புறம் உண்டாக முடியாது. பல குழந்தையை பெற்றெடுத்து பயன் இல்லாமல் வளர்க்க தவறுவதை விட ஒரே குழந்தை போதும். ஒரே குழந்தை. சரி, என்னுடைய விளக்கத்தை பிறகு சொல்கின்றேன். அந்த விடத்திலே ஒத்தா வரங்க திக்கிறாங்க. எனக்கு கைவர் 99 பேர். நான் அழைத்து சீக்கிரம் சிவனுக்கு மகனானி நலமோடு வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் இந்த சபையை நாடி நான் யார் என்று விளக்க முடியுதா? சொன்னா தெரியுமாம்மா. என்னுடைய பேரோ சித்தரா அப்படி என்று சொன்னார்கள். சின்ன பொண்ணு கண்டவனோடு இல்லப்பா, கணவனோடு. ஆமா, அப்படி இருந்தாலும் இதுவே என்ன நாடு? அழக்கூடியவர் அவருடைய தம்பிமார்கள் இருக்காங்க ஐயா, அவர்களில் ஒருவருடைய மனைவியாவே. அப்படி இருந்தாலும் அத்தாயை காண வேண்டும்.
ஏமா இப்ப சொன்னிய கத்தான உடலும் சொன்ன பாரு இதுவாமா கத்தான உடல் அதாம எனக்கு சரியா பாக்குறியா இதெல்லாம் கோயில் கஞ்சி பேர் வந்துருக்கிட்ட இது கத்தான மகாராஜா வணக்கமா அசிராபுரம் மகாராஜா ஆமா யாரு இருக்காங்க அவங்களுக்கு தங்கை தங்கை அப்படி ஆகட்டும் உன் பேர் என்னமா ரூபணியா அக்கா பார்க்கணும் ஆமா ஒரே 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 அக்கா என்று விளக்கமாக சொன்னால் தெரியுமம்மா ஜோதிடா ஜோதியா ஆமா துரியோதன மகாராஜா தண்ணி பாக்கணுங்க அவருடைய மனைவி நீங்கள் அக்கா அப்படி விட்டுருவோம்மா சிறு
ஆண்டவனர்கள் பெற்று மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும். இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே தோன்றிருக்கக்கூடிய பெண்பாவை உனக்கு யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொன்னால் விவரம் என புரியுமம்மா. யாதேனின் நீங்க ஆனோதல் ஆமா அதனின் என்பார்கள். என்பார்கள். எதனால் ஒரு மனிதனானவன் ஆசைப்படுகிறானோ அதனால் ஒரு துன்பத்தை அடைகிறான். புரிகிறதா? ஆமாம்மா. நான் யார் என்று தெரிகிறதா? விளக்கமா சொன்னால் தெரியுமம்மா. விளக்கத்தோடு எடுத்து சொன்னால் விவரம் என புரியும். ஆமாம்மா. உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆமாம்மா. நீ அங்கிட்டு நில்லு, நான் இங்கிட்டு சொல்றேன். அங்கிட்டே சொல்ல இங்கிட்ட நிக்கிறேன். நிக்கிறியா? நான் அங்கிட்டு இங்கிட்டு நிக்கிறேன். எடுத்து விட்டு போறாங்க இல்லையா? நில்றா. சொல்லு. அந்த மன்னருக்கு எத்தனை தம்பிமார்கள்? 99 பேர்கள். 99 தம்பிமார்கள். 49 தம்பியார். தேஜியா நினைக்கிறேன். எங்க மலரே கந்தாங்க. யாரு பேர் யார் ஞாபகம் வச்சுக்கிறது? யாருப்பா? குண்டு பைக்கிதாமா? எது குண்டு பைக்கியா? அவர் பேர் அதுவாது. 49 தம்பியார். அதமா குண்டு பைக்கி. ஏரா குண்டு பைக்கி. வேற ஏதோ சொன்ன போல இருக்கனே. அதமா குண்டு பைக்கிமா? குண்டு பைக்கி. அதுதான். பிள்ளனா. அவருடைய மனைவி தான்பா நானு. அவர் சம்சாரமா நீயா? என்னடா அப்படி பேசுற? இல்லமா அவர் சம்சாரமா நீயாமா? சந்தேகமா இருக்கீங்க. நீ பச்சையில இருக்கற, அந்த அம்மா பச்சையில இருக்கறாங்க. என்ன எதனா காம்பினேஷன் என்ன இருக்குதா? ஒண்ணு இல்ல. மகன் சோறு போற தேவினா போய். அதான். ஏமா பம்பாது அவன் பேர் கேபா பேசக்காரமா நீ? கேட்க கூடாது. பம்பாது. எனக்கு ராணிக்கு நீ சொல்லி தரியா? இல்லமா. நான் உனக்கு சொல்லுமா நீ எனக்கு சொல்லி தர? கேட்க கூடாதுமா அவங்க சொல்றத கேட்க கூடாது. கேட்காத. குத்துடி. பம்பு. அப்படி இருந்தாலும் நான் வருகிறேன். ஆனால் என்னுடைய பெயர் நான் கேட்டியா? பேர்லமா ஆனந்தி. ஆனந்தி. ஆமா. ஆனந்த பொங்குதடி ஆனந்தி. அடியானந்தி. அடியா? அடி நான் சொல்றேன். ஐயோ பாடுமா.
கக்க பண்ண நிக்கிறியா குடி நான் எப்பனா சீர்னடா குழந்தை ஜெயமாரி அத புடிக்கல நல்லா பண்ணி பின்ன என்ன பாம்பா வண்டகாவா வாயகாவா வண்டகா வாயகாலாம் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோமா அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறேன் எப்படி தங்காவோ தியானம் கை பால பாலங்க சரிகையானது பலபலன்னு சொல்லிக்க அப்படி நான் வருகிறேன் என்றால் யார் என்று தெரிகிறதா சொல்லுமா இந்த சரியில்லம்மா யாரு குண்டவேயுடைய மனைவி ஆமா உன் பேரு ஆனந்தி ஆனந்தி அப்படி அப்படி இருந்தா இருந்தாலும் நான் வருகிற சமயத்தில் இன்னும் எப்படி இருக்கிறது எப்படி வரீங்க தங்க சரிகள் தாரியோ என் அக்கா இருக்கிறாங்க அக்காதான் அவங்கள போய் பார்க்கலாமா அக்காதான் உத்தரவு Thank you.
மாதவா அம்மா ஆசீர்வாதம் அப்படி ஆகட்டுமா வணங்கியா நான் வாழ்த்துகின்றேன் வாழ்த்துகிறேன் இதுவோ எங்கடாடி அசினாபுரம் ஆளக்கூடிய மன்னன் துரை திரிவேந்த மகாராஜன் அவன் தந்திருக்காங்கல்ல 99 பேர்கள் இரண்டாவது தம்பி திட்டாசலபுலி அவர் மனைவி தான் நான் ஏமா என்னடா உங்ககிட்ட போய் சேராகணுமா ஏ திட்டாசலம் மனைவி சொல்லும் போது எனக்கு வேணும் வேணும் ஒதுக்கு அப்படியா உங்ககிட்ட என்ன தகராறு பண்ணிட்டாங்க என் கதி என் முன்னாடி கதி நான் தெரியாது பயப்படாதா அதுதான் பயப்படிட்டே இருக்கிற உங்ககிட்ட மட்டும் மாதவா அம்மா அவர் மனைவி தான் நான் உன் பேரு என் பேரு ஆ, திருவனை திருவனை ஆமா அப்படின்னு தெரிப்பாங்க அக்காவை பார்க்க வேண்டும் புறப்படு பார்க்கலாம் இருந்தாலும் நாட்டை ஆளக்கூடியவர் யார்? மகாராஜன் அவர் தம்பி இருக்கிறார்கள் 99 பேர்கள். ஆமா அதுல ஒரு தம்பி அவங்க மனைவி நான் தானப்பா. பேர் என்னம்மா? என் பேர் தெரியாதா? இல்லையம்மா. ரேவதி என்று சொல்வார்கள். ரேவதி. ஆமாப்பா. அப்படி ஆகட்டுமா. இருந்தாலும் அக்காவெல்லாம் பார்க்கணும். அக்கா 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 மாதவன் இந்த சபையிலே நாங்கள்